Hi friends, welcome to Life Lesson channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்திய துணை ராணுவ படைகளில் ஒன்றான அசாம் ரைபிளை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம இந்திய துணை ராணுவ படைகள் BSF, SSB, ITBP, CRPF, CASF இவைகளை பத்தி அநேக மக்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இந்திய துணை ராணுவ படைகளில் ஒன்றான இந்த அசாம் ரைபிளை பத்தி அநேக பேருக்கு மேக்சிமம் தெரிய வர்றதில்ல. இந்த அசாம் ரைபிளை பத்தியும் இந்த அசாம் ரைபிளோட டியூட்டி என்ன இதை பத்தியும் அநேக பேருக்கு தெரியறது இல்ல. அதற்கு காரணம் இந்த அசாம் ரைபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் ஈஸ்ட் பகுதியிலான அருணாச்சல் பிரதேஷ், அசாம் மற்றும் மிசோரம், மணிப்பூர், திரிபுரா இந்த ஏரியாக்கள்ல அவங்களோட டியூட்டி இருக்குது. இவங்களோட யூனிட்டும் அந்த பக்கமே இருக்கிறனால நம்ம சைடுல வந்துட்டு நம்ம சவுத் சைடுல முக்கியமா தமிழ்நாடு சைடுல எல்லாம் வந்துட்டு இந்த அசாம் ரைபிளை பத்தி அவ்வளவு பேத்துக்கு யாருக்குமே டீட்டெயிலா தெரியறது இல்லை. ஸோ இந்த வீடியோல இந்த அசாம் ரைபிளை பத்தி தான் நம்ம முழுக்க டீட்டெயிலா பார்க்கிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்திய துணை ராணுவ படைகளிலேயே மிகவும் பழமையான போர்ஸ்னா அது இந்த அசாம் ரைபிள் போர்ஸ் தான். இந்த அசாம் ரைபிள் போர்ஸ் ஆனது 1835ஆம் ஆண்டு முதலில் ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1883ல இதற்கு அசாம் பார்டர் போலீஸ் அப்படின்ற பேர் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1891ஆம் ஆண்டு இதற்கு அசாம் ஆர்ம்டு போலீஸ் அப்படின்ற பேர் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1917ல இருந்து இப்போ வரைக்கும் இது அசாம் ரைபிள்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்கு. இந்த போர்ஸ் ஆனது முதல்ல நார்த் ஈஸ்ட் பகுதிகளின் வளங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அங்குள்ள தேயிலை எஸ்டேட்டுகளையும் அங்கு வாழ்கின்ற ஆதி பழங்குடியினரிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆங்கிலேயர்களால் முதல்ல 750 ஆண்களோட ஒரு சிறு படையா இந்த போர்ஸ் ஆனது உருவாக்கப்பட்டது. அதற்கப்புறம் இந்த போர்ஸோட சிறப்பான பணியின் நிமித்தம் 1870ஆம் ஆண்டுகள்ல இந்த போர்ஸ் ஆனது 4 பெட்டாலியன் கொண்ட ஒரு சிறந்த படையாக உயர்ந்தது. முதலாம் உலகப் போரின் போது ஐரோப்பா மற்றும் மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் போரிட்ட இந்திய படைகள்ல இந்த அசாம் ரைபிளும் ஒன்றாகும். இந்த அசாம் ரைபிளின் துணிச்சலையும் இதோட பணியையும் கண்டு மேலும் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இந்த அசாம் ரைபிள் படையில இணைக்கப்பட்டனர். இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியா பர்மா பார்டர்ல ஜப்பானியர்களுக்கு எதிரான போர்ல வந்துட்டு முக்கிய பங்கு வகித்தது வந்துட்டு இந்த அசாம் ரைபிள் தான். மேலும் ஜப்பானியர்களுக்கு பயந்து ஓடிய எல்லா அகதிகளையும் பராமரிக்கிறது, நிர்வகிக்கிற எல்லா வேலைகளையுமே இந்த அசாம் ரைபிள் தான் செஞ்சது. இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் இவங்களோட சிறப்பான பணியினால 1947ல 5 பெட்டாலியனாக உயர்ந்தது. அதுக்கப்புறம் 1960ல 17 பெட்டாலியனாகவும் 1968ல 21 பெட்டாலியனாகவும் தற்போது வரை 46 பெட்டாலியன்களையும் கொண்டுள்ளது. இது இல்லாம 3 ட்ரெயினிங் சென்டர் உள்ளது. செக்டர் ஹெட் குவார்டர்ஸ் மற்றும் ஃப்ரண்டியர் ஹெட் குவார்டர்ஸ் 65,143 படை வீரர்களையும் கொண்டுள்ளது. இதன் தலைமையகம் மேகாலயாவில் உள்ள ஷில்லாங்கில் உள்ளது. 1962ல இந்தியா சைனா போரின் போது இந்த அசாம் ரைபிளோட பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது. அதனால அப்போது போரிட்ட இந்திய ராணுவத்தோட இந்த அசாம் ரைபிளானது இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1965ல இந்திய ராணுவத்திலிருந்து இந்த அசாம் ரைபிளானது ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல இணைக்கப்பட்டது. இந்த 1962 இந்தியா சைனா போருக்கு பிறகு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான எல்லை பகுதியை பாதுகாக்கிறதுக்காக ITBP ஆனது தொடங்கப்பட்டது, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் போர்ஸ். இந்த போர்ஸோட பார்டர் டியூட்டியை பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நம்ம இந்திய ராணுவமானது பார்டர்ல எப்படி தங்கி டியூட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ நான் டீட்டெயிலா போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ITBP போர்ஸ் ஆனது இந்தியா சீன எல்லையை பாதுகாப்பதற்காகவே 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு தொடங்கப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம இந்தியா சீனா எல்லையான நார்த் ஈஸ்ட் பகுதிகளில், அதாவது அருணாச்சல் பிரதேஷ் சைடுல எல்லாம் வந்துட்டு அது வரைக்கும் இந்தியா சீனா எல்லையை பாதுகாத்தது நம்ம அசாம் ரைபிள் போர்ஸ் தான். தற்போது இந்த அசாம் ரைபிள் ஆனது அருணாச்சல் பிரதேசத்துல இருந்து மிசோரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1643 கிலோமீட்டர் நம்ம இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையிலான பார்டரை தான் பாதுகாத்துக்கிட்டு வருது. இந்த அசாம் ரைபிளோட யூனிட் நார்த் ஈஸ்ட் மாநிலங்களான அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து இந்த பகுதிகளில் தான் இருக்குது. மேலும் நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் மற்றும் அமைதியை நிலைநாட்டல், பல இடையூறுகளை எதிர்கொள்ளுதல், அரசு மற்றும் அரசு ஆவணங்களை பாதுகாத்தல், அரசு அதிகாரிகளை பாதுகாக்கிறது, இது மாதிரியான டியூட்டிகள் மற்றும் ஆபத்து காலத்து பேரிடர்களை சந்திக்கிறது, ஆபத்து காலத்துக்கு அப்புறம் மறுசீரமைப்பு பணிகள், இது மாதிரியான பல டியூட்டிகள்ல நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் செய்து வருகிற நம்முடைய இந்திய துணை ராணுவ படைகள்ல மிக முக்கிய படையாக இந்த அசாம் ரைபிள் ஆனது இன்றைக்கு திகழ்ந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ மூலியமா அசாம் ரைபிள் பற்றியும் அதோட டியூட்டியை பற்றியும் ஓரளவுக்கு டீடைல்ஸ் உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.